என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி பொதுவாகவே ராசிநாதன் சரிவேன் பேட் பாய் சரிவேன். இந்த ஆள் 2ஆம் இடத்துல இருந்து 7 சனியா இருந்து நான் பட்ட பாடலாம் போதாதா? கரெக்ட் தான். இப்ப இவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடம் என்பது சகாய சனின்னு பேரு. ஹரி, அது என்ன சகாயம் என்றால் உங்களுக்கு நன்மையை செய்வது நலனை செய்வது பேரு சகாயம் என்று. சகாய சனி. இந்த சகாய சனியாக மாறிவிட்ட பின்பு என்ன பண்றாருன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். அடுத்ததாக சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை கொடுப்பார், யோகங்களை அள்ளி தருகிறார். என்ன வேணும் எனக்கு, என்ன வேணும் எல்லாம் தருவார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் 12ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ஆம் இடம் என்பது என்ன? விரயஸ்தானம். அது சனி பகவான் சுப விரயங்களாக ஏற்படுகிறது. எதை பண்ணாலும் வீட்டுல ஒரே கல்யாண சத்தம், கொட்டு சத்தம், மேல சத்தம், ஒரே டும் 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 கல்யாணம். அந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சனிப்பயிற்சியே கிடையாது. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு சந்தோஷ பயிற்சின்னு வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா 7.5 சனி முடிஞ்சது சார், பெரிய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எப்படி ஒரு 3ஆவது வருடத்துல ஒரு பட்டப்படிப்பை முடித்த ஒரு இளைஞனுடைய முகத்துல முடிஞ்சதுனாயப்பா அப்படின்னு நம்ம ஒரு டாக்டர் கோட்டு போட்டு பை பை சொல்லிட்டு வருவோமே, அந்த மாதிரி உங்களுக்கு சனி பகவான் உங்களை விட்டு போறார். இந்த ஆளுக்கு ஒரு வணக்கம் சொல்லி வாழ்க்கையில ஒரு நான் சந்திக்கிறாரா சாமி, இன்னும் 25 வருஷம் பார்த்தீங்களா சார், விடுங்க சார், 25 வருஷம் இருக்கு சார் அப்படிங்கிற திருப்தியோட இந்த சனிப்பயிற்சி ஒரு சென்டாப் பார்ட்டி கொடுத்துட்டு போய் தர்றாங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போற ஒரு நல்ல நேரம். இனிமேதான் நீங்க உங்களுக்கு இருக்கிற தெம்புகள், உங்களுடைய பவர், இவ்வளவு அறிவையும் எங்கப்பா வச்சிருந்த, நாளை பெருசா யோசிப்பா சார், இந்த சனி பகவான் தான் இந்த மாதிரி பண்ணி என்னை யோசிக்க விடாம பண்ணிட்டான் சார். இனிமே பிரச்சனை இல்லை, இனிமே உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாயிடும். இனிமே நீங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல போறீங்க. 3ஆம் இடத்து சகாயசனி எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி. ஒண்டர்ஃபுல் ஐடியா. இத்தனை நீங்கிட்ட சொல்லவே இல்லை, உங்க பாசை கேப்பாரு, நான் இது மாதிரி நிறைய ஐடியா வச்சிருக்கேன், நான் சொல்றேன் போட்டோம், ஒரு இன்கிரிமெண்ட் போடுங்க, அப்புறமா இன்னொன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் மட்டற்ற மகிழ்ச்சியும் நல்ல பேர் எடுப்பீங்க.